வணக்கம். குமுதா சிவகுமார். எக்ஸ்டெண்ட் பண்ணி போடக்கூடிய கோலங்களை இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸில் 7 புள்ளிலையும் 11 புள்ளிலையும் ஒரு கோலத்தை போட்டோம். அதே கோலம் 15 புள்ளியில் எவ்வளோ சிம்பிளாக போடலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கிளாஸில் பார்ப்போம். அந்த கோலத்தை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அதை பார்த்துக்கிட்டு அப்புறம் இந்த கோலத்தை பாருங்கள். இந்த கோலமும் போன கிளாஸில் போட்டோம். ஃபஸ்ட்டு கோலம் 7 புள்ளியில் ஆரம்பிக்கும். 4 புள்ளி ஆட் பண்ணி 11 புள்ளி கோலம் அடுத்த கோலம். இதேமாரி கோலம் லெசன் 24 பிரம்மமுடி கோலம் சீரீஸில் ஒரு கோட்டு கோலமாக வரும். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி 15 புள்ளி கோலம். இதுதான் இன்றைக்கி போட போகிறோம். இது 19 புள்ளி கோலம். இது 23 புள்ளி கோலம். இதில் இன்னும் 4 புள்ளி ஆட் பண்ணி அடுத்த கோலம் கூட நீங்கள் போட்டு பார்க்கலாம். இன்றைக்கி கிளாஸில் 15 புள்ளியில் கோலம் எப்படி சிம்பிளாக போடலாங்கிறத பார்ப்போம். புள்ளி 15 புள்ளி 1 நிறுத்திருக்கேன். போன கிளாஸில் போட்ட மாதிரியே தான் இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டு இந்த பாக்ஸ் மாதிரி இந்த 3 புள்ளி கேப்பில் இந்த பெண்ட் பண்ணி கொண்டு போகணும். இந்த புள்ளிக்கு இன்னும் ஒரு பெண்ட்டு ஜாஸ்தியாகும். போன கிளாஸில் போட்ட கோலத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்தோடனே ஒரு கொக்கி, இந்த இடத்துல ஒரு முடிச்சு. அப்புறம் ஆப்போசிட் சைட் போய் அங்கே ஒரு டிசைன் போடணும். ஒரு கொக்கி மேலே ஒரு புள்ளியில் சுழிச்சு இங்கே ஒரு முடிச்சு போட்டுட்டு போன வழியே திரும்பி வரணும். இங்கே வந்தோடனே இந்த சைடில் இன்னும் ஒரு டிசைன் போடணும். கொக்கி ஒன்று, முடிச்சு ஒன்று போட்டு முடிச்சிடுறோம். இதே மாதிரி தான் இந்த சைடு. நீங்கள் நோட்டை திருப்பி வச்சும் போடலாம், அப்படியே கூட போடலாம். இந்த பெண்ட் பண்ணுறது மட்டும் எந்த லைனில் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே பெண்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கிட்டே போக வேண்டியது. போன கிளாஸில் போட்ட மாரி தான் இந்த இதில் இந்த 2 இது வரும். இந்த சைடு அதே மாதிரி இது 2 வரும். இந்த கேப்பில் இப்போ எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் இந்த 4 புள்ளி இந்த 1 புள்ளி இதில் தான் இந்த டிசைன் வரும். அந்த டிசைனை ஃபஸ்ட்டு போட்டுப்போம். எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதே மாதிரியே போடுங்க. இங்கே இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஜாயின் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதோட அடுத்த கோலத்துக்கும் இதேமாரி டிசைன் இன்னொன்று இந்த இடத்துல வரும். அடுத்தது இந்த இடத்துல போடுவோம். அதேமாரி டிசைன் போட்டு இந்த ப்ளஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த சைடு இது எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ இந்த டிசைன் எல்லாம் ஒன்று ஜாயின் பண்ணும். இங்கே வரும்போது இந்த கிட்ட ஒரு பெண்டு வரும். பெண்டு போட்டு அந்த டிசைன் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதேமாரி தான் எல்லா இடத்துலையும் ஜாயின் பண்ணணும். அடுத்தது உள்ளே தட்டு போடணும். இது ஒரு தட்டு, இது 2வது தட்டு. இந்த கோலத்துக்கு 2 தட்டு வரும். இதில் கலர் மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த பிளாக் இப்படி ஒரு டிசைன் போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் அதுவும் பிளாக்கு இதேமாரி ஒரு டிசைன் போகுது. இந்த ரெட்டு சுற்றி வருது பாருங்கள்.
சுற்றி வருது. இந்த இடத்துல ஒரு பெண்டு வரும், பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. அடுத்தது வந்து ஒரு தட்டு வருது. இல்லை இன்னொரு தட்டு, 2 தட்டு இந்த குளத்தில் வருது. இன்னொரு 4 புள்ளி ஆட் பண்ணி அடுத்த கோலம் போடும்போது இந்த டிசைன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது நான் போட்ட மாதிரியே போட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். அதேமாதிரி உள்ளே இருக்கிற தட்டு எண்ணிக்கையும் இன்னொன்று அதிகமாகும். இந்த கோலம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸில் வேறு ஒரு குளத்தோட பார்ப்போம். வணக்கம்.